இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஆதி மனிதன் அவன் வாழ்க்கையினுடைய தொடக்கத்தில் செய்த தொழில் விவசாயம், ஆடு மாடு மேய்த்தல். இந்த தொழில் அவனோட இரண்டரை கலந்த ஒன்று, இந்த ஆடு மாடு மேய்க்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் கிராமத்துக்கு போங்க, இன்னும் ஆடு மாடு மேய்க்கும் தொழில் இன்றைக்கு நடைபெறுது. நான் கண்ணில் பார்க்கலாம். இந்த ஆயனுக்கான சிறப்பான குணங்கள் என்னென்ன, ஒரு ஆயன் எப்படி இருக்கணும், அந்த ஆயனுடைய மேய்ச்சலுக்கு உட்பட்ட இல்லை ஆளுகைக்கு உட்பட்ட ஆடுகள் எப்படிலாம் அவங்ககிட்ட நடந்துக்கும். இன்றைக்கு வாசகம், இன்னைக்கு நற்செய்தி நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம். ஒரு கிராமத்துக்கு போங்களேன், இந்த ஆடு ஓட்ட சின்ன குட்டி பையனை தான் இருப்பான். அவன் சின்ன ஒரு ஒலி எழுப்பி அந்த ஆடுகளை கூப்பிடுவான். அந்த ஆடுகள் அது எங்கேயாவது ஓட்டுக்கிட்டு அந்த சவுண்டை கேட்டால் போதும் ஓடி வரும் அந்த ஆடுகள். செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அந்த ஒலி எனக்கு எப்படி எடுத்து தெரியல. ஒரு மாதம் ஆடு எடுப்பான், ஒரு மாதிரி ஒலி எழுப்போம். எங்கேயாவது மறைஞ்சிருக்கும், எங்கேயாவது நாடுகள், எங்கே செடி எங்கேயாவது இருக்கும். ஈவன் அந்த ஒலி எழுப்பின உடனே ஓடி வரும். அந்த நமக்கான ஒலி வந்துடுச்சுன்னு தெரிஞ்சு ஓடி வரும். அது மாதிரி அந்த ஆடுகளுக்கு இவன் செய்கிற காரியங்கள், ஒரு ஆடுகளுக்காக நல்ல ஒரு ஆயன் என்னென்ன செய்வான். திருப்பாடல் 23 வாசிச்சு பாருங்க. திருப்பாடல் 23. ஆடுகள் தன்னுடைய மேய்ச்சலுக்கு உண்டான அந்த உயிர்கள் ஒரு ஆயனால் எப்படிலாம் பராமரிக்கப்பட்டது. பசும்புல் மேய்ச்சலே எனக்கு கூட்டு போவார், நீர்நிலைக்கு என்ன அழைச்சிட்டு போவார். அவருடைய கோலும் நெடும் கழியும் என்னை தேற்றுமே என்று திருப்பாடல் 23 சொல்லுகிறது. கோல் என்று சொன்னால் ஒரு பெரிய குச்சி இருக்கும், செடிகளை எல்லாம் தாழ்த்தி கொடுப்பான். சுரடு கோல்னு சொல்லுவாங்க. தாழ்த்தி கொடுப்பான். அந்த ஆடுகள் அந்த இலையெல்லாம் சாப்பிடும், பெருசாக வச்சுருப்பான். கழி என்றால் சின்னதாக இருக்கும், இடுப்பில் இருக்கும். மிருகங்கள்லேருந்து காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு மிருகம் வச்சுக்குமே அந்த தடியை கூட அடித்து விரட்டுவான் மிருகங்களை. அப்போ தன்னுடைய கோலும் நெடும் கழியும் என்னை தேற்றுமே என்று விவரிப்பு சொல்லுகிறது. ஒரு ஆயன் அப்படி இருக்கணும். தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கும் அளவுக்கு என்ன பண்ணணும், அந்த ஆயன் உழைக்கணும், போராடணும். அவன்தான் நல்ல ஆயன். நீங்க சொல்ற பாருங்க, நானே நல்ல ஆயன், நானே நல்ல ஆயன். ஏனென்றால் என் ஆடுகளுக்காக நான் உயிரையும் கொடுக்க தயார். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுப்பான். அந்த காலத்தில் இந்த ஆயர்கள் ஆடு மேய்க்க 2 வகைப்படுவாங்க. ஏசப்பா காலத்தில் எப்படின்னா, சிலப்போ நிறைய ஆடு இருந்துன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 100 ஆடு, ஒரு 200 ஆடு இருக்க வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணுவான், ஒரு 200 ஆடு இருக்க வச்சுக்குவோம். அவன் என்ன பண்ணுவான், கூலிக்கு ஆள் வைப்பான். இப்போ ஒரு ஆளுக்கு 50 ஆடு. வேறு என்ன பண்ணுவான், 4 பேர் கூப்பிட்டு 4 பேருக்கு கூலி கொடுத்துருந்தாப்பா, உங்களுக்கு கூலி கொடுத்துட்றேன், என் ஆட்டை பத்திரமா பார்த்துக்குங்க. என்ன பண்ணுவான், அந்த ஆடுகளை அவன் என்ன பண்ணுவான், மேய்க்கிறதுக்கு கூலிக்காக வைப்பான். அந்த ஆடுகளை அவன் எப்படி மேய்ப்பாங்கிறீங்க, இந்த ஆடுகள் எனக்கு வருமானம் தருகின்ற ஒரு தொழில், அவ்வளோதான். உன்னை பார்த்துக்கிட்டா எனக்கு காசு கிடைக்கும், எனக்கு வீட்டில் சாப்பாடு, அவ்வளோதான். என்று நீ எனக்கு ஒரு காசு கொடுக்கின்ற ஒரு தொழில், தட்ஸ் ஆல். இது ஒரு ஆயன். இன்னொரு ஆயன் இருப்பான், தன் சொந்த ஆடுகள் ஒரு 5 ஆடு 10 ஆடு தான் இருக்கும். தன் பிள்ளைங்க மாதிரியே பார்த்துப்பான், தன் பிள்ளைங்க மாதிரியே பார்த்துப்பான். இந்த காலத்தில் இவ்வாறாக
நல்ல ஆயர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வயர்லேயே ஒரு பட்டி அமைச்சு அதில் ஆடுகள் வச்சு என்ன பண்ணுவாங்க, நைட்டெல்லாம் பாதுகாப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், அந்த இந்த குச்சி நீட்டுவான், குச்சிக்கு அடியில் என்ன பண்ணுவான், ஆடுகள் அப்படி போகும், உள்ள போகும், அப்படியே முதுகு பார்ப்பான், அப்படியே காயம் இருக்குதா, அடிபட்டுருக்குதா, தினமும் உன்னுடைய கோலுக்கு அடியில் இதை தேய்ச்சினா, அதான் இதுதான் விவிலியத்தில் வரும் பாருங்க, பைபிள் இருந்து வரும். அப்போது இவ்வாறாக பராமரிக்கும் நல்ல ஆயன் என்ன பண்ணுவான், தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்போம். ஏதாவது மிருகம் வந்துட்டுமே தன் உயிர் தான் அடி தூக்கி போட்டு அந்த அளவுக்கு போராடு ஆடுகளை காப்பாற்றுவான். ஆடு தொலைஞ்சு போயிட்டுமே, ஒரு ஆடு 99 ஆடு மிச்சம் இருக்கும், ஒன்று தான் காணாமல் போயிட்டுருக்கோம். 99ஐயும் விட்டு ஒரு ஆடுக்கு தேடி அலையுவான். இந்த ஆடு கிடைச்சா தூக்கி தோலை வச்சுக்கிட்டு அவன் படுற மகிழ்ச்சி இருக்கே, அப்போட மகிழ்ச்சி அடைவான். அது நல்ல ஆயன். அது நல்ல ஆயனை வந்தான். அப்பயே சொல்கிற பிறகு நானே அப்படிப்பட்ட நல்ல ஆயன், என் ஆடுகளுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். ஆனால் இன்னும் சில ஆயிரங்க இருக்கிறாங்க, சுயநலத்தோடு வாழ்கின்ற ஆயர்கள். சுயநலத்தோடு வாழ் எப்படி தெரியுமா, இன்னும் சொல்லலையா, எனக்கு காசு கொடுக்குற ஒரு தொழில், அவ்வளோதான், உனக்காக நான் என் உயிரெலாம் கொடுக்க மாட்டேன், உனக்கு என் உயிரெலாம் கொடுக்க மாட்டேன். நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ, எனக்கு என்ன, மேய்ச்சலை கூட்டின்னு வந்துட்டேன், போ, சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ. நீ பசி ஆரம்பம் எனக்கு என்ன, எனக்கு தேவை காசு, இதே என் தொழில். இவ்வாறான ஆயன் நான் கிடையாது. அதை கீழே பாருங்க, ஓனாய் வருவதை கண்டு கூலிக்கு வருகின்ற ஆயர்கள் ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போகிறான், ஏனெனில் கூலியால் தான். ஆனால் சொந்த ஆடு அப்படி கிடையாது, தன் பிள்ளைங்க மாதிரி பார்த்துப்பான். சொல்கிறேன் இல்லையா, அவன் ஒளி எழுப்பியே கூப்பிடுவான், எல்லா ஆடுகளும் கும்பலாக வந்து ஆடுவாங்க, காலை சுற்றி நின்றுக்கும், அப்படியே தன் பிள்ளைங்க மாதிரி அதுக்கு பார்த்துக்குவான் இல்லையா. அதுக்கு பசியார் தான் இவன் பசியாருவான். சில வீடியோக்கள்லாம் யூடியூப்லேயும் மற்ற ஃபேஸ்புக்லேயும் வரும். ஒரு சில இந்த விலங்குகளை எப்படி இந்த முதலாளிகளை எப்படி பராமரிக்கிறாங்க, எவ்வளோ அருமையாக ஒரு சிங்கம்லாம் பராமரிப்பாங்க பாருங்கள். அப்படியே நம்ம சிங்கம்லாம் அப்படியே கொடூரமான மிருகம் நம்ம நான் பார்த்துருப்போம். நாம் அப்படியே ஓடி வந்த சிங்கம் அப்படியே கட்டி பிடிச்சி, விலங்குகளுக்கும் அந்த அன்பு தேவைப்படுகிறது. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா தன்னுடைய ஆடுகளை அந்த ஆயன் தன் பிள்ளைகளை போல பராமரிக்கும். அது நல்ல ஆயன் இல்லையா. தனக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்க, சொல்றது பாருங்க, நான் என் ஆடுகளுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். கூலிக்காரன் அப்படி வரமாட்டான். நீ என்னது சமணம் தர ஒரு தொழில் ஆடு பார்ப்பான். ஆனால் நான் அப்படி கிடையாது. என் தந்தை என்னை அறிவதைப் போல நான் என் ஆடுகளை அறிவேன். என்கிட்ட இருக்கிற ஆடுகள் தெரியும், இது இப்படி நான் பெயர் சொல்லி அழைப்பேன், ஓடி வரும் என்கிட்ட. நிச்சயமாக நல்ல ஆயன். நம்மளாம் நாலாம் கிராமத்தில் போயிருக்குங்க, நான் ஆட்களுக்கு பேர் வச்சுருப்போம். ஏய் பச்சை ஏதோ தான் சொல்கிறேன், நான் ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பான். அதை சொல்லி கூப்பிட்டு அந்த ஆடு ஓடி வந்து அவங்ககிட்ட நம்ம அப்படியே தோலில் கை வச்சு அப்படியே விளையாடும் அவங்ககிட்ட. ஏனென்றால் ஒரு ஆட்டை பற்றியும் அந்த ஆயனுக்கு தெரியும், தனித்தில் தெரிஞ்சு வச்சுருப்பான். இந்த ஆடுக்கு ஏதாவது ஒரு சுணங்கி உட்காந்தா போதும், பார்ப்போம் இது ஏதோ ஒன்று வச்சு உடம்பு சரியில்லை, உடனே பார்ப்பான். இது அழகாக நமக்கு தாய் பிள்ளைக்கு நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு தகப்பனு கூட தெரியாது, ஒரு தாய் தன் பிள்ளை ஏன் அழுவுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அப்பாவுக்கு தெரியாது. உடம்புலையே தன்னுடைய உதரத்திலேயே ஊறி போய் பிறந்த பிள்ளைக்கு தாய் கரெக்டாக சொல்லுவாள். உதாரணத்துக்கு வந்து வச்சுக்கோமே, ஒரு எறும்பு கடிச்சு புள்ள அழுவுதா, பசியில் புள்ள அழுவுதா, நீங்கள் ஒரு தாய் கரெக்டாக சொல்லுவாள். தாய் அந்த குழந்தை உறவு, அந்த ஒரு 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 பாசம் உண்மையாக இருந்தால் கரெக்டாக தாய் சொல்லுவாள்.
அப்பா பிள்ளைக்கு எல்லாம் எறும்பு கடிச்சதை வந்துட்டு சட்டையை கைட்டு பாருங்கள். இல்லை இல்லை பிள்ளை பசிக்க பசிக்கலாம் இல்லை, நீங்கள் கைட்டு வர கைட்டு வர கரெக்டாக எறும்பு கடிச்சிருக்கும் பிள்ளைகளுக்கு கரெக்டாக. அப்புறம் பிள்ளை சிரிச்சு விளையாடிட்டு இருக்கும். அம்மாவுக்கு தெரியும் எப்படி அதுதான் பிள்ளை, என் பிள்ளைய நான் அறிவேன் தெரியும். எனக்கு தந்தை என்னை அறிந்திருப்பது போல எனக்கு தெரியும் என் பிள்ளைய. ரவீந்திரநாத் தாகூர் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு புலவர் இல்லையா? இல்லை ரவீந்திரநாத் தாகூர் இல்லை, ஏதோ ஒரு இந்திய விஞ்ஞானி அவர் இல்லையா? அவர் என்ன பண்ணாராம், அவர் பெயர் என்ன அருள்வாக்கு ரேடியோவில் தான் கேட்டேன், எனக்கு பெயர் நினைவுக்கு வரல. ஒரு விஞ்ஞானி அவர் என்ன பண்ணாராம், அவருடைய ஆய்வுக்கு அவருடைய உதவிக்கு ஒருத்தர் வச்சுருந்தார். திடீர்னு அந்த நபர் வரல, ஒரு நாள் லீவ் போட்டார் சொல்லாமல் கொள்ளாமல். இவர் வருவார்னு இவர் காத்துக்கிட்டு இருக்கார். சரி வரும் காத்துக்கிட்டு இருக்கார். அந்த நபர் வரவே இல்லை. கஷ்டம் என்ன பண்ணுறாரு, இவரே அவருடைய வேலைகள்லாம் இழுத்து போட்டு செஞ்சு அன்னைய தினத்தை ஓட்டுறாரு. மறுநாள் அந்த உதவியாளர் வரார். வந்த உடனே இவருக்கு வந்துச்சு பாரு கோபம், செமத்திட்டு சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போடுற, என்ன அப்படி இப்படி இருக்கணும், நீ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் செமத்தியா திட்டு. அந்த ஊழியர் என்ன பண்ணுறாரு, கை கட்டிக்கிட்டு அப்படி அமைதியாக எல்லாத்தையும் அமைதியாக திட்டு வாங்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் திட்டில் முடிச்சிட்ட பிறகு அவருடைய கோபம் குறைஞ்சிட்ட பிறகு அந்த உதவியாளர் சொன்னாராம், ஐயா நேற்று என் பிள்ளை திடீர்னு இறந்து போயிட்டான். அவனை என்ன செய்யறதுன்னு தெரியல, அடக்கம் செய்ய அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சு நேற்று அவன் அடக்கம் பண்ணிட்டு இருந்தப்போ தான் நான் வரேன், அதனால தான் நான் வர முடியல நேற்று என்ன சொன்னாரான். அந்த விஞ்ஞானி தலை கவிழ்ந்து நின்றாராம் அங்கே. ஏன் சொல்கிறேன்னா, தன்னுடைய ஊழியன் சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போகிறான்னா ஏதோ அவனுக்கு மிக பெரும் ஒரு செயல் நடந்திருக்கணும். என்ன பண்ணிருக்கணும், இவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் அந்த முதலாளி, அதான் உறவுன்னு அர்த்தம். சொன்னேன் இல்லையா, அம்மா புள்ள, ஏன் புள்ள அழுவுது அம்மாவுக்கு தெரியணும், அந்த உறவு தெரியும். புள்ள அழுவுது, இவன் லீவ் போடுறான், என்ன இருக்கும், இப்போ ஏதோ ஒரு இருக்கும், ஏதோ ஒரு மிக பெருமை நிகழ்ச்சி. அப்போ தெரிஞ்சு அந்த திட்டக்கூடாது, அவனை கேட்கணும் அவன்கிட்ட என்ன பாய்ச்சது. அப்போ தான் உண்மையான அக்கறைன்னு அர்த்தம். தெரிஞ்சிருக்கணும் நீ. ஆனால் பாருங்க பார்ப்போம், என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிகின்றன. பாருங்க பார்ப்போம், என் ஆடுகளுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். இந்த கிடையை சாராத வேறு ஆடுகளும் புறவின மக்களை ஆண்டவர் சொல்கிறாரு, வேறு ஆடுகளும் உள்ளன, அவைகளையும் நான் பாதுகாப்பேன், ஒன்றாக கூட்டி சேர்ப்பேன். அந்த ஆடுகளுக்காகவும் நான் என் உயிரை தர சித்தமாக இருக்கிறேன் என்று வாசகம் பாருங்க. என்ன அருமையான வாசகம். நம் ஆண்டவர் எவ்வாறு நல்லாயனாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார் வாசகம் பாருங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட நல்ல ஆயனை பற்றிய நல்லாயன் நமக்கு, அதாவது கடவுளுடைய நிலையை, கடவுள் நமக்கு என்னென்ன, அந்த ஆயன் நமக்கு எப்படி, அந்த ஆயன் நமக்காக எப்படி இருக்கிறாரு, இது வேற எப்படி சொல்லணும் எனக்கும் அந்த தெரியல. கடவுளுடைய குணாதிசயங்கள் என்ன, அந்த நல்ல ஆயன் நமக்காக எந்த நிலையில் இருக்கிறாரு, எப்படி நம்ம அன்பு செய்கிறாரு, அந்த ஆயனுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவர் எப்படிப்பட்ட நபர் தெரியுமா என்று நம்ம அதை இன்றைய 2ஆம் வாசகத்தில் யோவான் சொல்கிறார். அந்த திருமுகத்தை யோவான் சொல்கிறாரு பாருங்க. இந்த வாசகம் நீங்கள் உண்மையிலேயே அதை படித்து பார்க்கணும். அதை உணர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல ஆயன் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். வாசிக்கிற மாதிரி 2 வசனம், ரொம்ப இல்லை 2 வசனம். 1 யோவான் 3:1-2 பாருங்க பார்ப்போம். பரமதந்தை நம்மிடம் காட்டிய அன்பு எவ்வளவு என்று பாருங்கள்.
கடவுள் நல்ல ஆயன் நம்மகிட்ட காட்டிய அன்பு எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. நாம் கடவுளின் மக்கள்னு அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் எவ்வளவோ மக்கள் கூட்டம் வாழ்ந்தார்கள். ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் எவ்வளோ கூட்டம், அசிரியர்கள், பெலிஸ்தியர்கள், எவ்வளோ பேர் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் தனிப்பட்ட சொத்தாக தேர்ந்து கொண்டார் இல்லையா? நீ என் பிள்ளை, நான் உன் தந்தை என்று தனிப்பட்ட முறையில். எப்பேற்பட்ட கடவுள்! அதாவது இந்த உலகத்தையே படைத்து பராமரித்த ஒரு பொக்கிஷம், இந்த உலகத்துக்கே காரணகர்த்தா அப்பேற்பட்ட ஆண்டவர் நீ என் பிள்ளை அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாருன்னா, ஆண்டவருக்கு அந்த நெல்லாயனுக்கு எவ்வளோ ஒரு மனசு இருக்கும் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பார்க்கணும் நம்ம இதை. அதான் இங்கே யோவான் சொல்கிற பாருங்க, கடவுள் நம்மிடம் காட்டிய அன்பு எவ்வளவு என்று பாருங்கள், நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். யோசிச்சு பாருங்க, யார் சொல்லுவா? உதாரணத்துக்கு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வச்சுக்குமே, ஜனாதிபதி என்ன பண்ணுறாரு? அகஸ்டின் என்னை கூப்பிட்டு என் தோலை கை போட்டு, ஏப்பா நீ எனக்கு அன்புக்குரிய பிள்ளைப்பா, நீன்னு என்னை சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு. இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி நான் என்னை கூப்பிட்டு என்னை அரவணைச்சு நீ என் பிள்ளை மாதிரிப்பா நேடு சொன்னால் எனக்கு என்ன ஒரு, அவர் எங்க நாம் எங்க? இதுக்கே அப்படின்னா கடவுள் நம்மை பார்த்து நீ என் பிள்ளைன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி யோசிப்போம். அப்போ அதே பாருங்க பார்ப்போம், நாம் கடவுள் மக்கள் அழைக்கப்படுகிறோம், அவருடைய மக்களாகவே இருக்கிறோம். அவர் நம்மை வெறுத்து ஒதுக்குவது கிடையாது. இன்னமும் நாம் ஆண்டவருடைய பிள்ளையா அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே. இதை விட அவர் அந்த நல்ல ஆயனுடைய அன்புக்கு என்ன ஒரு நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். கடவுளுடைய மக்கள் அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் அவருடைய எவ்வளோ பெரிய கொடை. இன்னும் பாருங்க பார்ப்போம், உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் இல்லையா நாம் அதை அறிஞ்சிக்கல. ஏன்னா இந்த உலகம் தான் இந்த உலக மக்கள் தான். நம்ம அவர் வந்தார், தொண்டை கீழே கத்தினார், அன்னைக்கு நன்மையை செஞ்சார். நாம் அவரை புரிஞ்சிக்கல, ஏற்றுக்கல. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அவரை அறிந்து கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் நாம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். அவர் வந்தார், அந்த நல்ல ஆயனை நம்ம ஏற்றுக்கல. நம்ம ஏற்றுக்காத போதும் அவர் நம்ம தூக்கி போட்டு போல. ஆண்டவருடைய அன்புக்கு வேற என்னையா சொல்ல முடியும்? அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய புள்ள நம்ம அழைக்கப்படுறோம் இல்லையா? அவர் வந்தாரு, நம்ம அவரை ஏற்றுக்கல. எப்பொழுதும் கூட நாம் அவருடைய மக்கள் அழைக்கப்படுறோம். நம்மை அந்த ஆயன் வெறுத்து ஒதுக்கலையே, நம்மளை தூக்கி போடலையே. அவருடைய அன்புக்கு என்னையா நமக்காக உயிரை கொடுத்தால் சிலுவையில். சிலுவை சொல்ற இல்லையா, தந்தையே இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்க ஐயா, மன்னிச்சிடுங்க. யார் சொல்லுவா? எந்த கடவுள் சொல்லுவார் இப்படி? நம்முடைய ஆண்டவர் சொன்னார், நம்ம ஏசப்பா சொன்னார். அவன் தான் நல்ல ஆயன், அவன் நல்ல ஆயன். திரும்ப யோவான் வார்த்தை பாருங்க பார்ப்போம், கடவுளின் அன்பு எவ்வளோ பெருசுன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. நாம் ஏசப்போடைய பிள்ளைங்க நம்ம அழைக்கப்படுவோம். நம்ம பாருங்க பார்ப்போம், நாம் அவர் வெளிப்படும் நாளில் அவர் மீண்டும் ஒரு முறை வந்தார், நம்ம அவர் ஏற்றுக்கல, தூக்கி சொல்றதுக்கு மாட்டிட்டோம். அவர் உயிர்த்து விண்ணுக்கு சென்று விட்டார் இல்லையா? இதனுடைய விளக்கம் தான் முதல் வாசத்தில் வருது திருத்துவர பணியில். நீங்கள் ஒரு கல்லை வேணான்னு தூக்கி போட்டீங்க, வீடு கட்டுவோர் ஒரு கல்லை புறக்கணிச்சிட்டீங்க, சிலுவையில் அடித்து கொண்டு வர மாட்டிட்டீங்க. ஆனால் கடவுள் யாவே இறைவன் அவரைத்தான் இந்த உலகத்திற்கு மூளைக்கல்லாக வைத்து, அவர் தான் கடைக்கல், அவர் தான் முதல் கல். அவர் மேலே தான் இந்த உலகம் என்னும் திருச்சபை ஆண்டவர் கட்டினார், யாவே இறைவன் கட்டினார். திருப்பலாம் இன்னைக்கு
கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. இயேசு வந்தார், நம்மை தேடி வந்தார், நல்ல ஆயன் வந்தார். நீங்க என்ன பண்ணி அவரை கண்டுகளை? நீங்கள் உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவரை நீங்கள் அடித்து கொண்டு சிலுவையில் தூக்கி மாட்டிட்டீங்க. இருந்தாலும் தந்தையானவரை உயிர்ப்பித்தார். நல்லா கேட்டுங்க, அவரை தவிர மீட்புக்கென வேறு பெயர் நமக்கு அருளப்படவில்லை. இன்னைக்கு அற்புதமான பேதுருடைய உரை. இன்னைக்கு பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரையாற்றுகிறார். யாருக்கு மத்தியில்? கற்றறிந்த ஞானிங்க மத்தியில். பரிசேயர், சதுசேயர், நீ என்ன கேள்விகள் பார்ப்போம் தான உரை. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்ம அனுப்பிச்சாரு, நம்ம ஏற்றுக்கல, அவர் அடிச்சு கொண்டுட்டோம். யாவே ஆண்டவர் அந்த நபரை உயிர்ப்பித்து இந்த உலகிற்கு மீட்புக்கு அச்சாரமாக, மீட்பின் ஒரு காரணராக, இந்த வீட்டிற்கு மூளைக்கல் கடக்காலு கல்லாக அவரை நியமித்தார் என்று ஏசப் நல்லாயனை எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. சகோதரர்களே, அந்த நல்லாயனை நாம் அவர் நம்மை அன்பு செய்வது போல, ஆடுகளாகிய நம்மை அந்த ஆயன் எப்படியெல்லாம் பார்த்து 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 நம்ம அன்பு செஞ்சு பராமரிக்கிறாரோ, அதை போல நாமும் அவரை அன்பு செய்தால், நாமும் அவர் பின்னாடி சென்றால் நமக்கு கிடைக்கிற கிருபை தெரியுங்களா? இந்த வாசகம் பாருங்க பார்ப்போம். அவர் வெளிப்படும் பொழுது அவரை போலவே நாமும் இருப்போம். அவரை ஏற்று அன்பு செய்தால் அவர் வெளிப்படும் இரண்டாவது வருகையின் பொழுது நாமும் அவரை போலவே இருப்போம். அவர் எவ்வாறு இறந்து தந்தையினுடைய ஆசிரால் உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து தந்தை நடப்பக்கம் உயிர்த்திருக்கிறாரோ, அதே போல நாமும் அவர் வரும் அந்த நாளிலே நாமும் அவரை போலவே நாமும் உயிர்ப்பித்து அப்பா பக்கத்தில் இருப்போம். நம்ம எப்படி வாழ்ந்தால்? அந்த ஆயனை அன்பு செய்து வாழ்ந்தால். இன்னும் கீழே பார்ப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போலவே அவரை காண்போம். இந்த விண்ணக மகிமையிலே ஏசப்பா வீட்டிற்கு அந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த நிலையிலேயே நம்ம அவரை பார்ப்போம். அவர் மனித அவதாரம் மட்டும் நமக்கு வந்தார், மனுஷ அவதாரம். அவர் இரண்டாம் வருகையின் அவர் கடவுளின் நிலையில் இருப்பார். அவர் அந்த நிலையிலேயே அவரை நாம் காண்போம் என்று இந்த வாசகம் சொல்கிறது. சகோதரர்களே, கடவுள் ஏசப்பா நமக்கான நல்லாயன். அவரை பின்பற்றுவோம். அப்படி அவரை பின்பற்றி வாழ்ந்தால், அந்த நல்லாயன் சொல்லுகிறபடியெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால், அவரை நேசித்து அன்பு செய்து வாழ்ந்தால், இரண்டாம் வருகையின் பொழுது அந்த மெசியாவுடைய திருவடியிலே நாம் நிற்பது உறுதி. இன்னொரு செய்தி உண்டு. இன்றைக்கு நம்முடைய தாய் திருச்சபையானது இறை அழைத்தல் ஞாயிறை சிறப்பிக்கிறது. சொன்னார் இல்லையா? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. வேலைக்கால் ரொம்ப கம்மி, ஆனால் அறுவடை மிகுதி. என்ன பண்ணுங்க? அறுவடையின் உரிமையாளரிடம் வேலையாட்களாக மன்றாங்கன்னு சொன்னார். ஜெபிப்போம். திரு அவையில் பண்ணுங்க, இறை ஊழியர்கள், திருச்சபைக்கான ஊழியர்கள் அதிகமாக வர வேண்டும். ஜெபிப்போம். இறை அழைத்தலை இந்த உலகிலிருந்து அதிகமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம நினச்சிட்டு நாம இறை அழைத்தல்னா கடவுள் அழைக்கப்பட்டவர்னா சாமியாருங்க தான். அப்படியா? அப்படி மட்டும் கிடையாது. யார் ஒருவர் ஆண்டவரை முழுவதும் நேசித்து அவர் பின்பாக பயணிக்க எல்லாம் அவருடைய அழைப்பட்டவங்க தான். அது குருக்களாக இருக்கலாம், அருட்சகோதரர்களாக இருக்கலாம், வேதியராக இருக்கலாம், நற்செய்தி பணியாளராக இருக்கலாம். நான் வேதியர், எனக்கு அவனோட அழைப்பு இல்லையா? ஏன் இல்லை? ஒரு சகோதரர் அவனுடைய வார்த்தை அழைப்பு இல்லையா? எல்லாருக்கும் உண்டு தான். எல்லோரும் ஆண்டவர் அழைக்கப்பட்டவங்க தான். குருக்கள் தனியாக குருத்துவத்தில், இது மக்களெல்லாம் பொது குருத்துவம்னு சொல்லுவார்கள். இது பணி குருத்துவம், அது பொது குருத்துவம். ஆக எல்லோரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஏன் அழைக்கப்படுறாங்க?
இதில் சொல்லுவார் பாருங்க, தம்மோடு இருக்கவும். ஏன் அழைக்கிறார் எல்லாரையும்? அந்த அழைப்பிட்ட அந்த பிள்ளை தான் கூட இருக்கணும், தன்னோடு தங்கணும், தன்னோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்றவும். ஏசப்பா கூட இருக்கணும், நற்செய்தியை பறைசாற்றணும். அப்புறம் வந்து பேய்களை ஓட்டவும் அதிகாரம் கொடுத்தான் பைபிள் சொல்லப்படும். அப்போ யார் ஒருவர் கடவுளால் அழைக்கப்படுகிறாரோ அவர் ஆண்டவரோடு தங்கி பயணிக்கணும், அவருடைய செய்தியை அறிவிக்கணும், ஆண்டவர் சார்பாக அரும் அடையாளங்களை அவருடைய ஆசிரியை பெற்று செய்யணும். நான் இறை அழைத்தலுக்கு இலக்கணங்கள் பைபிள் சொல்லுகிறது. எனவே இவ்வாறெல்லாம் பணியாற்ற இல்லையா, ஆண்டவருக்கான பணியாளர்களை இந்த உலகத்திலிருந்து அதிகமாக தயார் செய்து கொடுக்க அப்பட்ட வேண்டும். நம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இறை அழைத்தல் பெருக வேண்டும். இறை அழைத்தல் பெற்றவர்கள், அது குருக்களாக இருக்கலாம், ஆயர்களாக இருக்கலாம், அருட்சகோதராக இருக்கலாம், நற்செய்தி பணியாளர் இருக்கலாம், வேதியராக இருக்கலாம், அழைப்பு பெற்றவர்கள் அந்த அழைப்பில் நிலைத்திருக்கணும். ஆனால் அவனுடைய அழைப்பை விட்டு விலகி போயிடக்கூடாது. இன்னைக்கு இந்த உலக காரியங்கள் எத்தனையோ பேர் திசை மாறி போகிறாங்க. ஒன்றும் நடக்குதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பொருளாதார சிக்கலாக இருக்கலாம், இல்லை குடும்ப சூழலாக இருக்கலாம். நற்செய்தி பணி செய்யணும் உள்ளத்தில் ஆர்வமாக இருப்பாங்க, ஆனால் ஊழியர் செய்ய ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு குடும்பம் நிலவரம் பார்க்கணும். அப்போது அந்த நிலைக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம இறை அழைத்தல் பெற்றிருக்காங்கன்னா அந்த இறை அழைத்தல் பெற்ற அந்த நபர்கள் அவருடைய அழைப்பில் இழைத்திருக்கணும். நம்ம ஜெபிக்கணும். நம்ம குருக்கள், அருட்சகோதரிகள், ஆயர்கள், திருச்சபை பணியாளர் தலைவர்கள் எல்லாம் பண்ணணும். அந்த பொறுப்பிலே தன்னுடைய பணியை செவ்வனே செய்ய, விலகி செல்லாமல் ஆண்டவரோடு நிரந்தரமாக இருந்து பணி செய்ய அந்த நல்ல ஒரு வலிமையை, மன வலிமையை அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம ஜெபிப்போம். நம்ம எல்லாம் ஃபாரும் சொல்லுவாங்க, எங்களுக்காக ஜெபிங்கப்பா, எங்களுக்காக சொல்லுவாங்க. உண்மைதான் அது. நம்முடைய ஜெபம் அவர்களை தாங்கும். நம் சகோதரர்களே, நாம் ஜெபிப்போம். குருக்களுக்காக, இறை அழைத்தல் பெற்றவர்களுக்காக ஜெபிப்போம். இறை அழைத்தல் பெருக ஜெபிப்போம். நமது மத்தியிலிருந்து ஆண்டவருக்கான ஊழியர்கள் அதிகமாக வெளிவரட்டும். என்றால் உலகத்திலே அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. சகோதரர்களே, நாம் நல்லாயனை பின்பற்றுவோம். நல்லாயனை பின்பற்றும் இறை ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். நன்றி. நாளை சந்திப்போம்.